ஒரு வழி கிடைக்குது ஐயா நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறோமில்ல. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட இடமும் அதுதான். பூர்வ புண்ணியம், நம்மளுடைய அந்தஸ்து, நம்ம பேர் எல்லாமே அந்த 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். ஒரு அந்தஸ்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோமில்ல, அந்த லக்ஷ்மி கடாட்சம் இப்போ கிடைக்க போதையா. இது வரைக்கும் தகவல் தொடர்பில் எதுவுமே இல்லாமல் இருக்குது சுவாமி. எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அரசாங்கத்துலேயும் தீர்வு கிடைக்கல, அரசியலுக்கும் தீர்வு கிடைக்கல, எந்த விஷயத்துலையும் எனக்கு தீர்வு கிடைக்காம இருக்குதுன்னா, கவர்மெண்ட்டு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பான மாதம் ஐயா. பிரச்சனையெல்லாம் இனிமேல் கிடையாது. கடகராசி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரச்சனைந்து வெளிவரக்கூடிய காலம்தான். ஒரு தரமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பிரச்சனை என்பதை விட நீங்கள் இனிமேல் வெளியே வந்துட்டீங்கன்னு கூட சொல்லலாம். இன்னும் பயப்படணும் அவசியமே இல்லை. தூக்கி போடுங்க, எல்லா விஷயத்தையும் இன்னிலேருந்து மாற்றிங்க. இந்த கார்த்திகை பிறந்தது நல்ல மாதம்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் பிறப்பதே உங்களுக்கு நல்ல மாதம் என்று கூட சொல்லு. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தமிழ் மாத ராசிபலின் வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன், இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்தவர் அந்த துலா ராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகதி பெற்றிருந்தார். அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவோ அந்த மாதம் என்று சொல்கிறோமில்ல, அந்த மாதம் போல் இருக்க போதையா. ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் தான் இல்லை, அந்த ராசி தான் இல்லை, எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன்னா ஆதவன் தான் முக்கியம். அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான், நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும். பண விஷயமாகட்டும், ஷேர் மார்க்கெட்டும், எல்லாமே அந்த ஒரு ஆப்போசிட் கொலபரேஷன் தான் வந்து குத்துருக்கும். இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடகம். இந்த கார்த்திகை மாதமாவது ஒளிருமா? கண்டிப்பாக ஒளிரும் சுவாமி. அந்த சுவாமியே சரணமையப்பா என்ற வார்த்தையே போதுமானது. ஏன்னா முதல் தேதி கார்த்திகை விரதத்தை நாம் எடுக்கிறது. முதல் தேதி அந்த தர்ம சாஸ்தாவுடைய விரதம் எடுக்க போகிறோம். மாதமே அவருடைய சூழ்நிலை தான் பிறக்குது. அந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியன் இடம்பெயரக்கூடிய காலம்தான் அந்த கார்த்திகை மாதம். அதாவது மறைபொருளை தேடக்கூடிய இடம், அந்த மறைபொருள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெளிச்சமாக மாறப்போகுது. இறைவன் நம்மளுக்கு தந்துடக்கூடிய மாதம் என்று கூட சொன்னோம். ஏன்னா நம்ம 2ஆம் அதிபதி என்று போன மாதம் சுத்தமாக வருமானமே இல்லை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு அதாவது ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவோம். முதல் வார்த்தையாக தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு எதை சொல்லணும்னா நல்ல விஷயங்களை சொல்லணும் ஐயா. அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் சொல்லிக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருந்திருந்தார். வண்டிக்கு வாகனத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்போம். போன மாதம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். வீட்டில் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கோம், அந்த பிரச்சனைலாம் தாண்டி இப்பொழுது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து நீச்சகதிலிருந்து அவர் வெளி வந்துட்டார் ஐயா. அது வெளிவந்தால் மட்டும் போதாது, அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 5ஆம் இடபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் உட்கார்றது மிகவும் சிறப்பு. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே காதல் உறவுகள் தேரும், காதல் எண்ணங்கள் கைகூடும் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திடீர் திருமண வாய்ப்புகள் கூட நம்மளுக்கு தேடி வருங்க. லவ் பண்ணிங்கிறங்கய்யா, திருமணமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம பெற்றவங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக வரும். இந்த நேரத்தில் ஒரு வழி கிடைக்குது ஐயா நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறோமில்ல. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட இடமும் அதுதான். பூர்வ புண்ணியம், நம்மளுடைய அந்தஸ்து, நம்ம பேர் எல்லாமே அந்த 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். ஒரு அந்தஸ்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோமில்ல, அந்த லக்ஷ்மி கடாட்சம் இப்போ கிடைக்க போதையா. 2ஆம் அதிபதி அந்த 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு குருவோட பார்வை வாங்கும் பொழுது அந்த காதல் விஷயங்களோ கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளோ அனைத்தும் விலகும். மெயினான விஷயம் ஏன்னா அவங்க அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலேருந்து விடுதலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்காங்க. போன மாதத்தோடு அவங்க விட்டுட்டு அந்த பிணியனா பிரச்சனையே விட்டு விலகி செய்யா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொண்டிருக்கிறாங்க கடகராசிக்காரங்க. உடல் அளவாகட்டும், உள்ளத்தளவாகட்டும், எல்லாத்துலேயும் ஸ்மூத்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் இப்போ தான் அதிகரித்து கொண்டே வருது. எதை செய்யலாமா, இதை வைக்கலாமா, அந்த இடத்துல காலை வைக்கலாமான்னு நினச்சிருந்தவங்க இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, ஒரே வார்த்தை சொல்கிறேன் சுவாமி, சொந்த தொழில் என்னால் செய்ய முடியல, வேலை சார்ந்த விஷயத்தில் என்னால் சரியாக கூடுதல் வருமானத்தை பெற முடியல, எந்த வேலை செஞ்சாலும் மைனஸ் டார்கெட்டை தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன்னா, இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் தான் சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிங்க?
அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வீட்டில் இருந்தாவே உங்களுக்கு அது தனி வருமானம். அது குருவோட பார்வை வாங்கிறதால அந்த கிரகத்தினுடைய தன்மை நல்ல லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய தனவரவை ஏற்படுத்தி தரும் சாமி. ஏன்னா 12ஆம் அதிபதியும் அங்கே சம்மந்தப்படுறாரு, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அங்கே சம்மந்தப்படுவதால் மேலும் நல்லதே நடக்கும். அதாவது கம்யூனிகேஷனே இல்லாதவங்க கூட இனிமேல் கம்யூனிகேஷன் பெற போகிறாங்க. இந்த ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பிளாக்காக இருக்கும் பாருங்கள் அவங்களுடைய சிஸ்டம் எல்லாம் இனிமேல் ரிலீஃப் ஆகி விட்டுடும். இது வரைக்கும் தகவல் தொடர்பில் எதுவுமே இல்லாமல் இருக்குது சுவாமி, எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல, அரசாங்கத்துலேயும் தீர்வு கிடைக்கல, அரசியலுக்கும் தீர்வு கிடைக்கல, எந்த விஷயத்துலையும் எனக்கு தீர்வு கிடைக்காம இருக்குதுன்னா, கவர்மெண்ட்டு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பான மாதம் ஐயா. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தான் இந்த ஆஃபரான காலம் எல்லாம் கிடைக்கும். இதை பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதத்தோ பாஸ் பண்ணுறதோ ஒரு கூடுதல் அமைப்பை பெறணும்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றியை தரும். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதல் அமைப்பை பெற்றுத்தரும். ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் வேலை இருக்குது ஐயா, அந்த வேலை நம்மளுக்கு கட்சிச்சுன்னா நான் இனிமேல் நல்லா இருப்பேன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க ஐயா. ஓரளவுக்கு 99% உங்களுக்கு நல்ல கூடுதல் அமைப்பு தான். வேலைக்காகட்டும் தொண்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய காலம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை அனைத்தும் இந்த மாதம் விலக போதையா. பிள்ளைகள் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், அவங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், உடல் பிரச்சனை ஆகட்டும், மனசு பிரச்சனை ஆகட்டும், ஐயா ஒரே வீட்டில் இருக்க ஐயா 2 பேருமே சரியான முறையில் பேச்சுவார்த்தை இல்லைன்னா இனிமேல் இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் சார். இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை, நான் அவங்க ஊரில் இருக்கேன், இவங்க ஊரில் நான் அவங்க இருக்கேன்னு, நான் வெளியூரில் இருக்கேன் சாமி அப்படின்னா அந்த வெளியூர் தொடர்புலாம் இனிமேல் நல்ல விதமாக அமையும். பிரச்சனையெல்லாம் இனிமேல் கிடையாது. கடகராசி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரச்சனைந்து வெளிவரக்கூடிய காலம்தான். ஒரு தரமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பிரச்சனை என்பதை விட நீங்கள் இனிமேல் வெளியே வந்துட்டீங்கன்னு கூட சொல்லலாம், விடுங்க. ஏன்னா அவர் அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலேருந்து மெதுவாக அந்த வக்ரகதி பார்வையிலேருந்து விடுபடுது. நம்மளுக்கு 2 தான் எல்லாமே, வரவு தளவு எல்லாமே 2ஆம் இடம் தான். அந்த சனி பகவானுடைய தொந்தரவுலேருந்து நீங்கள் விலகுவதும், அந்த ராகு பகவானுடைய தொந்தரவுலேருந்து நீங்கள் விலகுவதும் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். இனிமேல் அந்த ஸ்மூத்னஸ் உங்ககிட்ட இருக்கும் சுவாமி, பயப்படணும் அவசியம் இல்லை. 11ஆம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவானால் மேலும் மேலும் செல்வங்கள் வந்து சேரும். இந்த மாதம் உனக்கு கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் அது கடகராசிக்கு மட்டும்தான் சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. சில தொடர்ச்சியாக வருமானம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 18 தேதிக்கு அப்புறம் ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த காதல் திருமணம், காதல் உள்ளங்கள் சேர்றது, குழந்தை பாக்கியம் மெயினான விஷயம். இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவன். 5ஆம் இடத்துல குருவோட பார்வை நேரடியாக வாங்குகிற இடமும் நம்மளுக்கு புத்ருஸ்தானம், குழந்தை பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், அங்கே சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் புதனோட கம்யூனிகேஷன் கிடைக்கிறதால அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற மாதமாக இருக்க போது. ஒரு 18 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து, அதாவது நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு செயல்படும் போது இது வரைக்கும் இல்லாமல் தடையாக இருந்து வந்த காதல் திருமணம் நம்மளுக்கு, ஐயா எங்கள் வீட்டில் ஒத்துக்கல சுவாமி, இதுக்கு எலிஜிபிளே பண்ண மாட்டேன்றாங்க, ஒத்து வர மாட்டேன்னாங்கன்னா திடீர் திருமண வாய்ப்பினை தேடி தரப்போது ஐயா. லவ் மேரேஜ் ஆகிடும் சாமி, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கார்த்திகை மாதம் திருமணம் முடிஞ்சிட்டோம், ஒரு 18 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. இதில் லவ்வர்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் எல்லாருக்குமே. திடீர் திருமண வாய்ப்புகள் கூட அந்த நேரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுட்டோம். லவ் மேரேஜ் மட்டும்தான் இல்லை, திடீர்னு பார்த்தோன்னா பெண் பிள்ளைக்காரு அவங்க வீட்டிலேருந்து அவங்க வந்திருப்பாங்க, இவங்க வீட்டிலேருந்து அவங்க போயிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு 10 நாளில் பார்த்தா கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க. என்ன சாமி எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது. ஐயா ஒரே வாரம் வந்தாங்க சுவாமி, எல்லாத்தையும் பார்த்தாங்க முடிச்சிட்டாங்க. இந்த காலம் உகந்த காலம். என்ன சொல்லுவாங்க, இந்த காலம் உகந்த காலம், திடீர்னு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். அது சுக்கிர பகவானால் மட்டும்தான் முடியும். அதுதான் சொன்னது, சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த நேரடி பார்வையாக நம்ம ராசியை பார்க்கும்போது அங்கே வீட்டிற்கக்கூடிய செவ்வாயால் அந்த மங்கள யோகம் பெறும், சுக்கிர மங்கள யோகம், திடீர் திருமண வாய்ப்பினை பெறப்போகிறோம். நம்ம அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது சுவாமி. திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கிரமங்கல யோகம் பெற போகிறீங்க. ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா, தனவரவும் அதிகரிக்கும், இந்த நேரத்தில்
திடீர்னு பார்த்தா அரசாங்க தரப்பில் நம்மளை எக்ஸாம் எழுதணுமோ என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, எதனாக தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும். ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. ஐயா வங்கியில் இல்லாமல் லோன் கேட்டிருப்போம், நிறைய கடை வாங்கிட்டு இருக்கிறேன் ஐயா, நம்மளால் வங்கியில் இருந்து மீட்டெடுக்க முடியல, சுற்றி கடை வாங்கிட்டேன், என்னால் மீட்டெடுக்க முடியல, இதிலேருந்து நான் வெளியே வரணும். அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு எதனா கிடைக்குன்னா இந்த மாதம் 18 தேதி வரைக்கும் பொறுத்துங்க ஐயா. அந்த விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் வர்றது கண்கூடாக பார்க்கலாம். பயப்படணும் அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கூடுதல் அனுகூலம் என்று கூட சொல்லுவேன். ஒரு ஜாக்பாட் மாதம் என்று சொன்னால் அது கடகராசிக்கு மட்டுமே உகந்ததாக இருக்குது. என்ன சாமி, செயல் திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போதையா, ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. தலைவலி தொந்தரவு இதெல்லாம் செவ்வாய் பகவான் இருந்தாலே கொஞ்சம் வீரமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் தடதடன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். வேலை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார், பயப்படவே தேவையில்ல. அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் முதல்ல குறைய போகுது. உங்களுக்கு எல்லாமே கூடுதல் அமைப்பு. இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே கூடுதல் அமைப்பு தான். ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. தூக்கி போடுங்க, எல்லா விஷயத்தையும் இன்னிலேருந்து மாற்றிங்க. இந்த கார்த்திகை பிறந்தது நல்ல மாதம்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் பிறப்பதே உங்களுக்கு நல்ல மாதம் என்று கூட சொல்லு. இந்த நேரத்தில் நம்ம சனி பகவான் என்று சொல்லக்கூடிய தர்ம சாஸ்தாவை, அதாவது சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி வர அதுக்கு விரத நாளை எடுத்துங்க. அவரை கும்பிட்டு வாங்க. அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் அனைத்தும் விடுதலை பெறணும்னா அந்த பகவான் சுவாமி அந்த தர்மசாஸ்தாவை வணங்கினாவே போதுமானது. மேலும் அனுகூலம் அனைத்துமே அந்த தர்மசாஸ்தா கொடுத்துருவார். இந்த மாதமே அவருக்கான மாதம்தான். இந்த மாதம் என்ன 3 மாதங்கள் வரைக்கும் அவர் கோட்டேஜ் தான். கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் அவருடைய கோட்டேஜ் தான். அதனால் பயப்பட தேவையில்லை. கார்த்திகை மாதம் விரதம் இருங்க. கடகராசிக்கு இது வரைக்கும் இருந்து வந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் அனைத்தும் வெளிப்பட்டு உங்கள் தூய்மையான வாழ்க்கை தன்மையும் தூய்மையான வாழ்க்கை துணையும் இழப்புறீங்க. குழந்தை பேரும் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம், நல்ல செல்வங்கள் சேரப்போதையா. திருப்பியும் பழைய நிலைமைக்கு கடகராசிக்காரங்க ஆப்ரேட் ஆகிட்டாங்கன்றதுக்கு இதுவே தான். ஐயா ரெடி ஆகிட்டேன் சுவாமி, நான் வந்துடுறேன், இனிமேல் எல்லாமே வெற்றி தானே. கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற மாதமாக அமையப்போகுது. மேலும் நல்லது எல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானை அருள் கொண்டு எல்லாம் நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.